ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு நாம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மிளகாய் தூள் அரைக்க தேவையான பொருட்கள் அளவுகளோட நான் சொல்றேன். 1.5 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா எடுத்துக்கோங்க. மிளகாய் தனியா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் அரைக்க தேவையான மசாலா எப்படி வறுக்கிறதுன்னு அளவுகளோட பார்க்கலாம். மிளகாய் தூள் அரைக்க தேவையான எல்லா மசாலாவும் தனித்தனியா வறுத்து தான் ஆட் பண்ண போறோம். 100 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா வறுபடணும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. மிளகு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். சீரகம் 50 கிராம். எல்லா மசாலாவுமே 1 நிமிஷத்துக்கு வறுபட்டா போதும், கரெக்டா இருக்கும். லைட்டா கலர் மாறினதும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு 25 கிராம் எடுத்திருக்கேன். பாருங்க, லைட்டா பொரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு இருந்தா போதும், எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் 25 கிராம். வெந்தயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம். லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 50 கிராம். கலர் மாறிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். துவரம்பருப்பு 50 கிராம். லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு 25 கிராம் எடுத்திருக்கேன். சோம்பு வறுபட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். புழுங்கல் அரிசி 50 கிராம் எடுத்திருக்கேன். பச்சரிசி வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க சமையலுக்கு எந்த அரிசி யூஸ் பண்றீங்களோ அதே அரிசி ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர்ல கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் பாத்திரத்துல ஆட் பண்ணுங்க. சூடாவே பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பியா இருக்காது மசாலாலாம். 100 கிராம் கொம்பு மஞ்சள் எடுத்திருக்கேன். இதுதான் மிளகாய் தூள் அரைக்க யூஸ் பண்ணுவாங்க. மிளகாய் தூள் அரைக்க அப்படின்னு கேட்டீங்கன்னாவே கடையில கொடுப்பாங்க. லைட்டா சூடு ஏறினாவே போதும், நல்லா வறுபட்டுடும். மசாலா ஃப்ரை பண்ண அதே பேன்ல கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டா இப்படி 10 செகண்ட்ஸுக்கு ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பேன்ல இருக்கிற சூட்லயே இந்த மாதிரி கலர் மாறிடும். உங்களுக்கு கிறிஸ்பியாவும் இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு. மிளகாய் தூள் அரைக்க தேவையான எல்லா மசாலாவும் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். ஆறுனதுக்கு அப்புறம் மிஷின்ல கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இவ்வளவுதான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியாக்கு தேவையான மசாலா நான் சொல்லியிருக்கேன். மசாலாவுடைய அளவுகள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய் தனியா மட்டும் அரைக்காம இந்த மசாலாவோட சேர்த்து அரைக்கிறதால இந்த மசாலா யூஸ் பண்ணி எந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். நீங்க சாம்பார் வைக்கும் போது இந்த மிளகாய் தூள் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். ஸ்பெசிபிக்கா சாம்பார் பொடி ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை.
காரக்குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு எந்த வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் அதுக்காக தனியாக எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மசாலா கூட 100 கிராம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் பெருங்காயம் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான்வெஜ்ஜில் பெருங்காயம் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணாமல் இந்த மசாலா அரைச்சிங்க அப்படின்னா வெஜிடேரியன் சமைக்கும் போது தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி சமைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், மிளகாய்த்தூள் அரைக்க தேவையான எல்லா மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரெட் கலரில் இருக்குது. ரெட் சில்லி எந்த அளவுக்கு ரெட் கலர் இருக்குமோ அதே அளவுக்கு உங்களுக்கு மிளகாத்தூளும் நல்லா ரெட் கலரில் இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட மிளகாத்தூள் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்தது. இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு போதுமானதாக இருக்கும். இதே அளவுகளோட இந்த மிளகாய் தூளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.